ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கோம். இது திருப்பதி பெருமாளுக்கு சாத்தினது. மெதுவாக ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இவர் வடபத்திர சாயி பெருமாள் சாயக்கொண்டையோடு இருக்கிறதுனால ஆண்டாள்னு நினச்சிக்காதீங்கோ. முதல்ல ஸ்தல பெருமாளான வடபத்திர சாயியை அனுபவிப்போம். காலையில் புறப்பாடு கண்டருளின்னு இருக்கார் 2 பக்க தாயாரோட. கோபுரவாசலை விட்டு வெளியில் வரார். மணவாள மாமுனிகள் சன்னதி. கோஷ்டிக்காரா முன்னாடி ஏழ, பெருமாள் பின்னாடி வந்துட்டுருக்கார். காலையில் புறப்பாடு சேவிச்சுட்டுருக்கோம். வடபத்திர சாயி 4ஆம் திருநாள் கோஷ்டிக்காரா முன்னாடி வந்துட்டுருக்கா. மெதுவாக அனுபவிக்கணும். சேஷவாகனத்தில் வராளே, சாயக்கொண்டையோடு வராளே, நான் புரட்டாசி பிரம்மோத்சவத்தில் தான் இருக்கோமா அப்படின்னு யோசிக்கிறேடா. இன்றைக்கி சேஷவாகனத்தில் பெருமாளுக்கு ஆண்டாள் திருக்கோலம் சாத்தின்னு வரார். மேலரத வீதியில் எழுந்திருக்கா. அழகாக மூக்குத்தி சாத்தின்னு முன்னாடி ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தேன். மூக்குத்தி சாத்தின்னு ரொம்ப அழகாக சேவை சாதிக்கிறா. தாயாரோட சாயக்கொண்டையை எடுத்துட்டு தாயார் திருக்கோலத்தில் ரொம்ப அழகாக எழுந்திருக்கார். நாளைக்கு கோவிலிருந்து புறப்பாடு. கருட சேவையில் எழுவார் பெருமாள். பெரியாழ்வார் அன்னவாகனத்தில் எழுவார். அவசியம் எல்லாரும் அனுபவிக்கணுமா பிரார்த்திக்கிறோம். குடவர் வாசல் கற்பூரம் ரொம்ப விசேஷம். ஆண்டாள் கோவிலிருந்தே புறப்பாடு. பாத்தியா? நேற்று திருப்பதிக்கு மாலை இலை பண்ணிட்டு போயிருக்கா ஆண்டாள். சூடிக்களைஞ்ச மாலை இது திருப்பதியில் ஜியர் மடத்தில் இலை பண்ணியிருக்கா. பெருமாள் கிளி சாத்தின்றிருக்கார். நம்ம ஆண்டாள் கோயில் ஸ்தானிகர் ரமேஷ் சுவாமியும் ரங்கராஜன் சுவாமியும் கிருஷ்ணன் சுவாமியும் அங்கே இலை பண்ணிட்டு போயிருக்கா. போனது இவா 2 பேர் தான். இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா
ரங்கராஜன் சுவாமியோட திருக்குமார் பிரசன்னா சுவாமி வருவார், வெங்கடேஷ் சுவாமி வருவார், கோவிந்தன் சுவாமி வருவார். ஆனால் போனது இந்த 5 பேருன்னு சொல்கிறோம், 6 பேர். நம்ம கற்பூரம் ஆறுது, பெருமாளுக்கும் கற்பூரம் ஆகி மாலைக்கும் கற்பூரம் ஆறுது. சேவிப்போம். ஆண்டாளோட ஜடை, ஏலக்காய் ஜடை, அதில் 2 குட்டி கிளி, அப்புறம் 2 கிளின்னு ஏழை பண்ணிட்டு போனது இவ 5 பேர்னாலும் இந்த கொஞ்சம் எக்ஸாஜரேஷனாக இருக்கும். ஓவராக சொன்னதாக நினைக்காதீங்க. சில சமயம் சினிமாவில் யாராவது அடிக்க வந்தால் கூட ஐயோ அப்படின்னு நம்ம தள்ளி ஒதுங்குற மாதிரி இருக்கும். உண்மையாக பொய்யான்னு தெரியல. அடிக்க வந்தால் கண்ணு தன்னால் எமை மூடிக்கும். அதை மாதிரி இவா கிருஷ்ணன் சுவாமி ஏழை பண்ணின்னு வந்துட்டுருக்கார். ஒவ்வொரு இடத்துல தோள் மாற்ற வரும்போது நம்மையும் அறியாமல் நம்ம தலையை கொடுக்குற மாதிரி இருக்குது. ஒருவேளை நம்ம தலையில் தான் ஏழை பண்ணிட்டு வரோமோ. இந்த யானையும் இந்த கொடையும் இந்த மரியாதையும் பார்க்கும்போது நிஜமாக நம்ம அறியாமல் ஒரு 2 சொட்டு தண்ணி விட்டோம்னா அங்கே நிற்கிற அம்மா, அவ்வளோதான். என்ன சொல்கிறது? பெருமாளை ஏழை பண்ணும்போது பத்திரமா கைவளைக்குள்ளே பத்திரமா பிடிச்சுட்டு இருக்கிற மாதிரி ஸ்தானிகர் சுவாமியை 2 பக்கமும் பிரசன்னா சுவாமியும் வெங்கடேஷ் சுவாமியும் ரொம்ப பத்திரமா இது பண்ணின்னு வந்துட்டுருக்கா. பெருமாளையே அப்படியே பிடிச்சின்னு வர மாதிரி, அவர் மாலை ஏழை பண்ணிட்டு வர மாதிரி இல்லை, அப்படியே பெருமாளை ஏழை பண்ணிட்டு வர மாதிரி தான் இருக்குது. இதோ பிறகு அந்த தலையை மாற்றி அடுத்த வாரம் ஏழை பண்ணும்போது நிஜமாக ஒருவேளை மறந்து போய் நம்ம தலையை கொடுக்குற மாதிரி இருக்குது. இதில் எங்கள் அம்மா அவளோட மாலை சாத்திண்டு இது பண்ணுறா. இங்கே இருக்கிற ஒத்தொத்தருக்கும் இதை பார்க்குற ஒத்தொத்தருக்குமே என்னமோ நம்ம தான் ஏழை பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். அங்கே யாரோ ஏழை பண்ணுறா, கிருஷ்ணன் சுவாமி ஏழை பண்ணுறா, ரங்கராஜன் சுவாமி ஏழை பண்ணுறார், பிரசன்னா சுவாமியோ வெங்கடேஷ் சுவாமியோ இல்லை, அவா தலையில் இவளை சுமந்துண்டு போகிற மாதிரி, அவள் சூடி களைஞ்ச மாலையை சுமந்துண்டு போகிற மாதிரி தான் இருக்குது, ஏழை பண்ணிட்டு போகிற மாதிரி. இந்த பாக்கியத்தை கொடுத்த ஆண்டாள் நாச்சியாருக்கு பல்லாண்டு பாடி வார்த்தைகள் தான் வரமாட்டேங்கிறது. எந்தை தந்தை தந்தை தந்தைதம் மூத்தப்பன், எத்தனை பேர் எத்தனை பிறவி வேணால் சேர்த்துக்கோங்க. இந்த விளையாட்டு போல் சொல்லுவா, கோபியருக்கெல்லாம் ரொம்ப பயமா இந்த கிருஷ்ணனுக்கு ஏதாவது வந்துருமோன்னு ஒரு பயமா. அவ்வளோ பேர் பயத்தையும் சேர்த்து வச்சு கம்சனோட வயிற்றில் வச்சாலாம். அதை நெருப்பாக அவரையே அழிச்சிருத்தோன்னு சொல்கிறா. அந்த மாதிரி எல்லாரும் பண்ண புண்ணியத்தையும் இப்போ எதுக்கு எதையோ தத்துன்னு வளரின்னு இருக்க. கற்பூரம் ஆறுது, சேவிப்போம். எதுக்கு இந்த கதையெல்லாம் வெட்டியாக சொல்கிறிய அப்படின்னு கேட்டுருக்கேளா. தாயார் மாலை ஏழை பண்ணிட்டு இருக்கும்போது எங்கள் அத்தனை பேர் பெரியவா பண்ண புண்ணியமும் எங்கே வைக்கிறதுன்னு யோசிச்சாலாம். யோசிக்கும்போது இந்தா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்துட்டு இந்த இடத்துல வாழ்ந்துக்கோ. ஸ்ரீவில்லிபுத்தூரில் தாயார் பிறந்த இடத்துல அந்த நிஜமாகவே அவள் ஒரு துளி பட்டிருக்காதா, அவள் பாத துளி பட்டிருக்காதா, குளிக்கும்போது இந்த இடத்து வழியாக தானே போயிருப்பா அப்படின்னு நினைக்கும்போது நீங்கள் எக்ஸென்ட்ரிக்குன்னு நினச்சாலும் சரி, என்னவா நினச்சாலும் சரி, ஒரு நிமிஷம் சில சமயமெல்லாம் நம்மளை பைத்தியமாக தான் இருக்கும். நம்ம ரோட்லேயே விழுந்து சேவிக்கணும் போல் இருக்கும். பைத்தியமாக என்னன்னு கூட சில பேர் நினைப்பா. நிஜமாகவே வில்லிபுத்தூர் என்னொரு கால் சொன்னார் கடற்கமலம் சூடினோம், அவ்வளோதான். ஸ்ரீவில்லிபுத்தூர்னு சொன்னாலே எப்படி அவள் காலில் விழுந்துரும்னு சொல்கிறாளோ அதே மாதிரி இங்கே பிறந்து இந்த இடத்துல நின்று இப்படி சேவிக்கிறதுக்கு, கையை கூப்பி நிற்கிறதுக்கு அந்த தாயாரோட அனுகிரகம் இல்லாட்டி நிச்சயமாக முடியாது. அடுத்த ஜென்மங்கிறது நமக்கு கட்டாயம் கிடையாது. தாயார்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா கட்டாயம் கிடையாதுன்னு ஆத்மார்த்தமாக நம்புவோம். ஆனால்
ஆனால் பூர்வ ஜென்மம்னு ஒன்று இருந்திருக்கும்னு நான் ஆத்மார்த்தமாக நம்புகிறேன். முட்டாள்தனமாக தோணினாலும் சில சமயம் இன்னுமா தூங்குற சீக்கிரம் எந்திரு, நீ வா அப்படின்னு சொல்லி தட்டி எழுப்பின தோழிகளில் நீங்களும் ஒருத்தராக இருந்திருக்கலாம், நானும் ஒருத்தராக இருந்திருக்கலாம். பல காலம் கழித்து வந்த அனந்தாழ்வான் சுவாமி அவளோட மஞ்சக்கிழங்குக்கு தேடின போது அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் இதுவுமே உண்மையாக தான் இருக்கும்னு நம்புவோம். தாயார் நம்ம கூட இருப்பா. அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இருங்கோ. அவள் ஜெயிச்சு தராளா, நீங்கள் நினச்சது நடத்தி கொடுக்குறாளா, அதெல்லாம் தெரியாது. நம்ம கூட இருப்பா, நம்மள ஒத்தியாக இருப்பா. எல்லாத்தையும் சந்தோஷமாக ஏற்றுக்கிற பக்குவத்தை அவள் கொடுப்பா. அவகிட்ட சரணாகதி பண்ணுவோம். தாயார் கொலுவில் எழப்போகிறா, அதையும் அனுபவிப்போம் வரிசையாக. கோதையின் பெயரையே மனதிற்குள் சொன்னாலும் உள்ளமும் துள்ளுதடி, கிளியே மனமும் மகிழுதடி. கோதையின் பெயரையே மனதிற்குள் சொன்னாலும் உள்ளமும் துள்ளுதடி, கிளியே மனமும் மகிழுதடி. கொடிமரம் தாண்டும் போதே வாவென்றழைத்திடுவாள் கண்ணனை போலிவள், கள்ளச்சிரிப்பு சிரிப்பாள் தன்னிலை மறக்க செய்வாள். கிளியே என் உயிரில் கலந்திருப்பாள், கிளியே என் உயிரில் கலந்திருப்பாள். விஷ்ணு சித்தன் புத்ரியாம் மன்னாரின் கோதைவள், எதிராசன் தங்கைவள். கிளியே உள்ளம் கவர் சூரச்சினிவள், கிளியே உள்ளம் கவர் சூரச்சினிவள். அழகருக்கு அக்காரடிசில் சொன்ன கோதைவள், கருடனுக்கு சமாசனம் கொடுத்ததன் வீவள், சூடி கொடுத்த சுடர் கொடிவள். கிளியே எங்கள் குல தெய்வமிவள், கிளியே எங்கள் குல தெய்வமிவள்.
கையனை பில் வைத்து கொள்ளாள் சாய்ந்து கொள்ள தோள் கொடுப்பாள். கையனை பில் வைத்து கொள்வாள் சாய்ந்து கொள்ள தோள் கொடுப்பாள். காலை நீட்டி அமர சொன்னாள் கிளியே அப்படியே அமர்ந்து கொள்வாய். கிளியே அப்படியே அமர்ந்து கொள்வாய். ஆச்சாரியன் அனுகிரகமடி பெரியவர்கள் ஆசியடி. ஆச்சாரியன் அனுகிரகமடி பெரியவர்கள் ஆசியடி. என்னை உந்தனனை பிணிலே கிளியே என்றென்றும் வைத்து கொள்ளடி. என்னை உந்தனனை பிணிலே கிளியே என்றென்றும் வைத்து கொள்ளடி. எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு. எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு. உற்றோமேயாவோமடி கிளியே உமக்கே நாமா செய்வோமே. கிளியே உமக்கே நாமா செய்வோமே. இந்த வரம் வேண்டுமடி இந்த வரம் வேண்டுமடி இந்த வரம் வேண்டுமடி மறுக்காமல் தந்திடடி. இந்த வரம் வேண்டுமடியே கிளியே மறுக்காமல் தந்திடடி. கிளியே மறுக்காமல் தந்திடடி. முத்துவிகனசும் பால நரசிம்மனும் அழகாக கொண்டாடின பெருமாள். குட்டி திருவாராதனம், தீர்த்தம் சடாரியெல்லாம் சாதிச்சா. ரொம்ப அழகாக இருந்தது. அழகான குலு. என்ன நோன்பு நோற்றாள்களோ அவர்களை பெற்ற வயிறுடையாள். ஆண்டாள் கூடவே இருக்கணும்னு பிரார்த்திச்சுட்டு வரிசையாக எல்லா ராத்து குலுவுக்கும் எல்லா விதவிதமான பெருமாளும் அனுபவித்தோம். குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுற இடத்துல எப்படி நம்ம குழந்தையை கொண்டாடுறோமோ, எப்படி நம்ம தெய்வத்தை கொண்டாடுறோமோ அப்படி இருக்குது. பெருமாளும் நிச்சயமாக பரமானந்தப்படுவாங்கிறதுல சந்தேகமே இல்லை.